என்னோட வண்டிய ஒரு 1 hour இங்க நிறுத்துறேன். என்னோட கையில ஒரு டெஸ்டும் கிடையாது. என்னோட வண்டியிலயும் ஒரு டெஸ்டும் கிடையாது. 1 hour கழிச்சு என்ன நடக்குது நீங்களே பாருங்க. 1 hour கழிச்சு வந்திருக்கேன். இங்க பாருங்க, என் கையில ஒரு டெஸ்டும் இல்லை. இப்ப பாருங்க, கிட்டோடா 1 hour நிப்பாட்டு போன வண்டியிலேயே இவ்வளோ டெஸ்ட் இருக்குன்னா, ஒரு நிமிஷம் அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. பாதுகாப்பற்ற சுத்தமற்ற இந்த உணவுகளை விற்க யாரு உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தா? மக்கள் சாப்பிடக்கூடிய இந்த உணவை பாதுகாப்பான முறையில் சுத்தமான நிலையில் அதை விற்கணும்னு சொல்லி கொஞ்சம் கூட உங்களுக்கு தோணலையா? உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதுக்கெல்லாம் எப்போ ஒரு தீர்வு கிடைக்கும்? இந்த மாதிரியான உணவுகளை நீங்க சாப்பிடுறத நிறுத்தியே ஆகணும். இவ்வளோ டஸ்ட் படிஞ்ச ஒரு உணவை நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்க ஹெல்த் என்ன ஆகும்? காசு கொடுத்து வியாதியை வாங்க போறீங்களா? சிந்திச்சு செயல்படுங்க.